எண்ணிக்கை கணக்கெடுப்பை வைத்து ஒரு சாதிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது. இடஒதுக்கீடுடைய தத்துவம் அந்த வாக்குறுதியை ஏன் ஸ்டாலின் கொடுக்குறாரு? உங்களை வந்து பார்க்கவே எனக்கு வந்து அவமானமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. ஒரு பெரிய அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவருங்க. அவர் வந்து முதலமைச்சர் வந்து வயசு ரீதியா கூட சொல்லிருக்கலாம்ல. அதுக்கு அடுத்து அவங்க தேடி வரணுமா? அதுக்கு அடுத்த வரி, தமிழ்நாட்டுல உனக்கு என்ன வேலை, இந்த மண்ணு என்னோடது அப்படின்னா என்ன சொல்ல வர்றீங்க? உண்மையிலேயே ராமதாஸ் அவர்கள் தமிழரா இல்லையான்ற வாதத்தை கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்த காலத்துல பேசல. தமிழரா பார்க்கலையா ஸ்டாலினை? அவர் யாரையுமே தமிழரா பார்க்க மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் வன்னியர்கள் மட்டும்தான் தமிழர்கள். நல்லதில்லாத ஒரு சூழ்நிலையை யார் உருவாக்குறா? கொம்பு சீவுறது யாரு? நீ பெரும்பான்மை சாதிடா, நீ வந்து புஜங்களை உயர்த்துடா, நீ கலையை உருட்டி கொண்டு கத்துடா அப்படின்ற தோரணைகளை யார் உருவாக்குறது? இன்னைக்கு ஏன் சார் உங்க பக்கத்துல யாருமே இல்ல? உங்களுக்கு இடது பக்கம் திருமாவளவனும் வலது பக்கம் இன்னொரு தலைவரும் உட்கார்ந்து இருந்தாங்களே, இன்னைக்கு ஏன் யாருமே இல்லன்னு யோசிச்சு பாத்தீங்களா? இடது பக்கம் மோடி இருக்காரு, வலது பக்கம் அண்ணாமலை இருக்காரு. அதை யோசிச்சு பார்க்கணும்ல. நம்ம பக்கத்துல எப்படிப்பட்ட தலைவர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க, இப்ப யார் வந்து உட்கார்ந்து இருக்காங்கன்றதை யோசிச்சு பார்க்கணும்ல. இவர் என்ன சொல்றாரு? இந்தியாவுக்கே சமூக நீதிக்கு வழிகாட்டிய 2 தலைவர்கள் இந்த மேடையில இருக்காங்க. அனுமதி சொன்னார் விக்கிரவாண்டியில 2 தலைவர்கள் யார் யாருன்னா, ஒன்னு ராமதாசும் பிரதமர் மோடியும். ராமதாஸ் அவர்கள் ரத்த கண்ணீர் வடிச்சிருப்பாரு, நான் உறுதியாக சொல்றேன். அவர் வீட்டை செக் பண்ணி பாருங்க, அவர் ரத்த கண்ணீர் வடித்திருப்பார். மோடி எந்த காலத்தில் இடஒதுக்கீட்டுக்காக போராடினார்? சமூக நீதிக்காக போராடினார். சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்போலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். வணக்கம். பாமக நிறுவனர் ராமதாஸுடைய 86வது பிறந்த நாளை ஒட்டி ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் பேசும்போது சில விஷயங்களை சொல்கிறாரு. குறிப்பாக 10.5% இடஒதுக்கீடு, அதை வந்து மாநில அரசு கொடுக்க மாட்டேங்குது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொன்னால் மத்திய அரசை வந்து கை காட்டுறாங்க. அப்போ எதுக்கு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி நான் கோட்டையில் வந்து உங்களை பார்க்கணுமா, அதுவே எனக்கு அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்டம் கிடுகிடுக்க போகிறது, ஊமைகள்லாம் வாய் திறக்க போறாங்கன்ற மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? இந்த தேர்தலை ஒட்டி தான் மீண்டும் இது ஆரம்பித்தார் ராமதாஸ் அவர்கள். 2020-21 அதற்கான போராட்டம் அல்லது அதற்கு பிறகு சட்டப்பேரவையில் வந்து கடைசி நாளில் தாக்கல் செய்யப்பட்டு அது வந்து சட்டமாக மாற்றப்பட்டது. இதெல்லாம் வந்து பார்த்தோம். அதற்கு பிறகு வந்து ஒரு லாங் கேப். அந்த கேப்புக்கு பிறகு வந்து நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் தான் மறுபடியும் இவங்க வந்து 10.5 அப்படின்றது நம்பரை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு என்ன புரியல அப்படின்னா, இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றது புரியல. இப்ப தேர்தல் வருதா என்ன? இப்ப எதுவும் வரலையே, தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த தேர்தல் முடிந்திருக்கிறதுல இப்ப அடுத்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு இதை வைத்து களத்தை தயார்படுத்துறது அப்படின்ற இடத்துல இருந்து தான் இறங்கி இருக்கிறாங்க. ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டித்தான் இதை ஆரம்பிக்கிறாங்களே தவிர அதற்கு முன்பு எந்த விஷயத்தையும் இதை பத்தி நடுவில் போராட்டம் நடத்தல. 2021 இருந்து 2024 இடையில ஒரு பெரிய கேப் இருக்குல்ல. இந்த கேப்ல இந்த தீவிரத்தன்மையை அவங்க காட்டல. ஆனா இந்த தீவிரத்தன்மையை நாடாளுமன்ற தேர்தலில் காட்டுறாங்க. அதற்கு பிறகு இப்ப சட்டப்பேரவை தேர்தலை நோக்கி வந்து இதே ஆயுதமாக பயன்படுத்தலாம் அப்படின்றதுல இருந்து இறங்கி வர்றாங்க. இல்ல 2001 பிறகே வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் வந்து போய் ஃபைட் பண்ணாங்க. மாநில அரசும் கூட நின்னாங்க இல்லையா? அந்த ப்ராசஸ் ஒன்று இருந்துச்சுல்ல. இல்ல பேசவே இல்லைன்னு சொல்ல முடியாது. லீகல் ப்ராசஸ்ன்றது போய் கொண்டிருக்கிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு அன்புமணி பல இடங்களை வலியுறுத்தி இருக்காரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி அவர் வந்து தமிழ்நாடு அரசிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அதே கோரிக்கையோடு தான் 2021 ராமதாஸ் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுக்குறாரு. அதற்கு பிறகு வந்து என்ன தெளிவுபடுத்தப்படுது அப்படின்னா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் படி நீங்களே வந்து சர்வே எடுக்கலான்னு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை வரையறுத்து சொல்லுது. என்ன அப்படின்னா, சோசியல் அல்லது எக்கனாமிக், என்விரான்மெண்ட் இது குறித்த கணக்கெடுப்புகளை வந்து யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா வந்து கீழே இருக்கிற பஞ்சாயத்து போர்டு வரைக்கும் எடுக்கலாம். இது வரைக்கும் ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு, இது கிளாஸ் 1. கிளாஸ் 2 என்ன இருக்கு அப்படின்னா, எடுக்கலாம், ஆனால் அந்த சப்ஜெக்ட் யூனியன் லிஸ்ட்ல இருக்கக்கூடாது. யூனியன் லிஸ்ட்ல இல்லாத சப்ஜெக்ட்ல நீங்க இந்த விஷயங்களை எடுத்துக்கலாம் அப்படின்றதான் சொல்றாங்க. சென்சஸ் அப்படின்றது யூனியன் லிஸ்ட் கீழே வருது. அப்ப அந்த யூனியன் லிஸ்ட் கீழே இருக்கிறதுல பஞ்சாயத்து போர்டு இல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் நினைத்தாலும் எடுக்க முடியாது அப்படின்றதுதான் நிதர்சனம். இந்த இடத்தை தான் ராமதாஸ் அவர்கள் மறைக்கிறார். கிளாஸ் 1 பேசுற ராமதாஸ் அவர்கள் கிளாஸ் 2 பேச மாட்டார். வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு 10.5%
இப்போ அந்த 21% மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் நிறைய இருக்கு. அவங்கெல்லாம் அதை அனுபவிக்கிறாங்க. வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு வேணும்ன்றதுதான் பாமகவுடைய கோரிக்கை. அதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க? இல்ல 10.5 அப்படின்ற டிமாண்ட நீங்க எதன் அடிப்படையில கேக்குறீங்க அப்படின்றது முதல்ல கொஸ்டின். அதற்கு அடுத்து தமிழ்நாடு அரசினுடைய ஸ்டெப்புக்கு இல்ல வரலாம். எந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அதை கொடுத்தாரப்ப? அதுதானே கேள்விக்குள்ளாகுது. மெட்ராஸ் ஹைகோர்ட்லயும் சரி, சுப்ரீம் கோர்ட்லயும் சரி, அவங்க கேட்கறது என்ன அடிப்படையில கொடுத்தீங்கன்றத தான் அவங்களும் கேட்கறாங்க. நீதியரசர் தணிகாசலம் தலைமையில ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது. அதே நேரத்தில் குலசேகரன் கமிஷன் ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த குலசேகரன் கமிஷன் எதற்கு அமைக்கப்பட்டது? சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த விவகாரங்கள்ல நம்ம என்ன செய்யலாம்னு ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்டது. அந்த ரிப்போர்ட் எங்க? குலசேகரன் கமிஷன் போட்டேன்னு எடப்பாடி சொல்றாருல, குலசேகரன் கமிஷன் ரிப்போர்ட் எங்க சார்? நீதியரசர் தணிகாச்சலம் கமிஷனுடைய ரிப்போர்ட்டை உச்சநீதிமன்ற தீர்ப்புகளில் சுட்டிக்காட்டி என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க? தணிகாச்சலம் எடுத்த முடிப்புகள் எல்லாமே முன்முடிவுடனாக இருக்கிறது. நிறைய பிழையான முடிவுகளை அவர் எடுத்திருக்கிறார். இது தப்பா இருக்கு. எந்த பேஸுமே இல்லை இதுக்கு அப்படின்னு அவங்க ஸ்ட்ரைக் டவுன் பண்றாங்க. ஏன் ஸ்ட்ரைக் டவுன் பண்றாங்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாப்புலேஷன் அடிப்படையில் ஒரு தீர்ப்பை நம்ம கொடுக்க முடியாது. ஒருத்தருக்கான ரிசர்வேஷன் அப்படின்றது வெறுமனே பாப்புலேஷன்ல இவ்வளவு இருக்கிறோம் அப்படின்ற இடத்துல இருந்து யாருமே கேட்கவும் முடியாது, அப்படி கொடுக்கவும் முடியாதுன்றாங்க. ராமதாஸ் அவர்கள் 2019 இருந்து இந்த பிரச்சனையை பேசி கொண்டிருக்கிறார், எழுதி கொண்டிருக்கிறார். 2019 அவர் வெளியிட்ட அறிக்கை எடுத்து பாருங்க. 8 அக்டோபர் 2019 தன்னுடைய முகநூல்ல தேர்தலின் போது திமுக கொண்டாடவும் தேர்தலுக்கு பிறகு தூக்கி எறியவும் வன்னியர்கள் என்ன கறிவேப்பிலையா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஆட்சி காலத்துல திமுகவை கண்டித்து ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிடுறாரு. அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறது, தமிழ்நாட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட நிலையில் உள்ள வன்னியர்களுக்கு 17% தனி ஒதுக்கீடு வழங்கும் என்று சட்டநாதன் குழு அறிக்கையில் பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது அப்படின்றத குறிப்பிடுறாரு. அந்த பரிந்துரையை செயல்படுத்தாமல் அப்படின்றதெல்லாம் போயிட்டு இவர் எங்க வர்றாரு அப்படின்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு வர்றாரு. மக்கள் தொகையில நம்ம எவ்வளவு பேர் இருக்கிறோம் அப்படின்ற இடத்துக்கு வர்றாரு. தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதத்தில் பிற்படுத்தப்பட்டோரில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற இடத்துல இருந்து தான் தன்னுடைய கோரிக்கையை வலியுறுத்துறாரே தவிர வேற எந்த இதுவும் குறைக்கல அவர். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் பெரும்பான்மை சாதி. அவர் சமீபத்தில் தேர்தலின் போது பேசியது என்ன அப்படின்னா, உலகத்தில் எல்லா நாட்டிலும் அந்த நாட்டை சேர்ந்த பெரும்பான்மை மக்கள் தான் ஆட்சி செலுத்துகிறார்கள். தமிழ்நாட்டில் அப்படியான ஒரு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வன்னியர்கள் அதை செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ என்னன்னா, வன்னியர்கள் நாங்கள் பெரும்பான்மை சாதி, எனக்கு ரிசர்வேஷன் கொடுத்துரு. வன்னியர்கள் நான் பெரும்பான்மை சாதி, நான் மட்டும்தான் முதலமைச்சராக இருக்கணும். அப்படி இந்தியாவில் எங்கேயாவது சாத்தியப்பட்டிருக்கா? தமிழ்நாட்டில் அப்படி சாத்தியப்பட்டிருக்கா? இதற்கு முன்னாடி எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும் எங்கள்ல ஒருத்தர் ஆட்சிக்கு வரணும் அப்படின்றதுன்னு பேசுறாங்க. அதான அரசியலா இருக்கு. தப்பே இல்லை. நம்ம சாதியை சேர்ந்த ஒருத்தர் முதலமைச்சர் ஆகணும்ன்ற ஆசையில தப்பே இல்லை. ஆனா அப்படியான ஆசைக்கு நீங்க எப்படிப்பட்ட ஒரு தலைவரா இருக்கணும்? உங்க சாதியினுடைய ரெப்ரசன்டேட்டிவா நீங்க இருக்கலாம். ஆனா நீங்க பொதுமக்களுக்கு என்னவாக இருக்க போறீங்க? உங்க சாதியினுடைய ஓட்டை வச்சு மட்டுமே ஜெயிக்க போறது கிடையாது. இசைவேளாளர் சமூகத்திலிருந்து முதலமைச்சராக ஒரு தலைவர் வர்றாரு, கலைஞர் கருணாநிதி அவர்கள் வர்றாரு. அவர் இசைவேளாளராக இருந்ததனால் மட்டும்தான் ஜெயிச்சாரா? இல்ல. அவர் இந்த சமூகத்துக்கு யாரா நின்னாரு? என்ன போராட்டங்களை முன்னெடுத்தாரு? அவர் பொது கருத்துக்கள் என்ன சொன்னாரு? மற்ற சமூகங்கள் குறித்து அவருடைய பார்வை என்னன்ற இடத்துல இருந்து தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த இடத்துக்கு சேர்றாரு. இவர் மற்ற சாதிகள் பற்றி வைத்திருக்கக்கூடிய கருத்து என்ன? 2019 அவர் வெளியிட்ட அறிக்கையிலிருந்து ஒவ்வொரு வருஷம் தவறாம அவர் குறிப்பிடுறது என்னன்னா, வெறும் 10,000 பேர் கொண்ட ஒரு சாதியை சேர்ந்தவர்கள் நாட்டை ஆளுவதா அப்படின்றத திரும்ப திரும்ப மேடையில பேசிக்கிட்டே இருக்கிறார். 10,000 பேர் மட்டும் அப்படின்னா என்ன அடிப்படையில் நீங்க குறிப்பிடுறீங்க? இன்னைக்கு இவர் சொல்றாரு ஒரு வார்த்தை என்னன்னா, உங்களை பார்க்கவே எனக்கு அவமானமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. ஒரு பெரிய அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவருங்க. அவர் முதலமைச்சர் வயசு ரீதியா கூட சொல்லிருக்கலாம்ல. அதுக்கு அடுத்து அவங்க தேடி வரணுமா? அதுக்கு அடுத்த வரி ரொம்ப முக்கியம். உன்ன என்னன்ற அந்த ஒருமை வார்த்தைக்குள்ள நான் சிக்கல. அதுக்கு அடுத்த வரி அவர் என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டுல உனக்கு என்ன வேலை? இந்த மண்ணு என்னோடது அப்படின்னா என்ன சொல்ல வர்றீங்க? இதுக்கான பேஸ்லைன் எங்க இருக்குன்னா 2019 ஒரு வெளியிட்ட அறிக்கையில் இருக்கு. 10,000 பேர் மட்டுமே கொண்ட ஒரு சாதியை சேர்ந்த கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க போது ஆதரித்தவன் ராமதாஸ். அதே 10,000 தேர்தலையும் அதே 10,000 தான் சொன்னாங்க. உன்னை நான் பார்க்கணுமா அப்படின்னு கேட்கறதையும் அதே இடத்துல இருந்தா சொல்றாரு. ஏன்னா அடுத்த வரி கேட்கிறாரு, உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு தமிழ்நாடு என்ன வேலைன்னு கேட்கிறாரு. தமிழரா பார்க்கலையா ஸ்டாலின்? அவர் யாரையுமே தமிழரா பார்க்க மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் வன்னியர்கள் மட்டும்தான் தமிழர்கள், வன்னியர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரே சாதின்றாரு. நாளைக்கு ஒன்றும் இல்லை, இசைவேளாளர் சாதிக்கு இந்த கோரிக்கை வைக்கிறாருல்ல, நாளைக்கு இதே இடத்துல ஒரு குறவர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர், ஒரு அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் முதலமைச்சராக வர்றாரு அப்படின்னா இதே மக்கள் தொகை அடிப்படையில தான் அவர் பேசுவார். அவர் சமூக நீதி காவலர்னு அடையாளப்படுத்தப்பட்டார். பாமக வன்னியர்களுக்கு தவிர யாருக்குமே சீட்டு கொடுக்கறது இல்ல, யாருமே பொறுப்புல இல்ல அப்படின்னா நீங்க சொல்றது சரி. இது எப்படி இல்லையே? இப்படி எப்படி இருக்குன்னா, பிஜேபியில முஸ்லீமுக்கு சீட்டு கொடுக்கலையா?
பிஜேபியில பாருங்க வேலூர் இப்ராஹிம் இருக்கிறாரு, பிஜேபியில பாருங்க ஒரு பழங்குடியின தலைவரை வந்து குடியரசுத் தலைவர் ஆக்கிட்டாங்க, பிஜேபியில பாருங்க ஒரு நாடார் சமுதாய பெண்ணை வந்து கவர்னர் ஆக்கிட்டாங்க, பிஜேபியில பாருங்க ஒரு கவுண்டர் சமுதாய தலைவரையும் அருந்ததி சமுதாய தலைவரையும் வந்து அமைச்சர்கள் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல பிஜேபியும் பாமகவும் ஏன் ஒண்ணுபடுத்துறீங்க? இல்ல ரெண்டு எங்க வேறையா இருக்குன்னு நான் கேட்கிறேன். இவங்களுடைய அல்டிமேட் கூட்டணியில இருக்காங்க, அதுக்காக இல்ல அல்டிமேட் அஜெண்டா என்ன? நீங்க உண்மையிலேயே சமூக நீதி நோக்கத்துல போராடுறவரா இருந்தா 80களில் போராட்டம் நடந்தது, வன்னியர்கள் போராட்டமாகத்தான் நடந்தது. அதற்கு பிறகு எம்பிசின்ற பட்டியல் உருவாகுது, 109 சாதிகளை இணைத்து எம்பிசின்ற ஒரு சமூக குழுவை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி ஒரு குரூப் இருக்கு, இந்த குரூப்புக்கு பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, பின்தங்கிய ஒரு பட்டியல், பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல்ல இவங்க ரொம்ப ரொம்ப பிற்படுத்தப்பட்டவரா இருக்கிறாங்க. பிற்படுத்தப்பட்டவர்ன்ற பட்டியல் முதல்ல எப்படி வந்துச்சுன்றதை புரிஞ்சுக்கணும். இவங்க எல்லாருமே பிற்படுத்தப்பட்டோருக்குன்னு வைக்கப்பட்டிருக்கிற அந்த தரவரிசையில ஒரே நிலையில் இருக்கிறார்கள், ஏறத்தாழ ஒரே நிலையில் இருக்கிறார்கள் இடத்துல இருந்து வருது. ஆனா பை தி இயர்ஸ் பார்க்கும் பொழுது ஒரு சிலர் இன்னும் பிற்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இதுல ஒரு படிநிலை இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் தான் எம்பிசி இருக்கு. இல்ல பல மாநிலங்கள்ல எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் கிளாஸஸ் கூட அதை வைத்திருக்காங்க. பீகார்ல வந்து இபிசி அப்படின்னு இருக்கு. முதல்ல உருவாக்குறது தமிழ்நாடு தான். காமராஜர் ஆட்சி காலத்திலே பட்டியல் இருக்கு, முன்னுரிமை அளிக்கப்படும்ன்ற சரத்துக்கள்லாம் இருந்தாலும் கூட இடஒதுக்கீடு அது கன்ஸ்ட்ரக்ட் ஆகிறது வந்து தமிழ்நாட்டில் கலைஞர் ஆட்சி காலத்துல தான். இந்த 109 சாதிகள் இவங்க எல்லாரும் ஏன் வந்து ஒரே செட்ல வர்றாங்க அப்படின்னா, இவங்களுடைய பிற்படுத்தப்பட்ட நிலை அப்படின்றது ஏறத்தாழ சமமாக இருக்கிறது அப்படின்றத நிரூபிச்சு அதுதான் கோர்ட்ல செல்லுபடியானது. மராத்தா இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்துல நிக்கல, பீகார் கொண்டு வந்த இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்துல நிக்கல. ஏன் அப்படின்னா இது எல்லாமே மியர்லி வெறும் எண்ணிக்கை கணக்கெடுப்பு மட்டுமாக இருக்கிறது. எண்ணிக்கை கணக்கெடுப்பை வைத்து ஒரு சாதிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது. இடஒதுக்கீடுடைய தத்துவம் அந்த வாக்குறுதியை ஏன் ஸ்டாலின் கொடுக்குறாரு? என்ன கொடுக்குறாரு? பன்னீர்களுக்கான தனி இடஒதுக்கீடு நாங்க கொடுக்குறோம், வழங்கப்படும் அப்படின்னு ஒரு தேர்தல் முன்பாகவும் அந்த வாக்குறுதியை திமுக கொடுக்குது, ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் சட்டமாகவே மாறிவிட்டது. ஆமா, அந்த சட்டத்தை இது நடக்காது, இது கோர்ட்ல நிக்காதுன்னு தெரிஞ்சு திமுக பேசுறாங்களா? அந்த சட்டம் ஏற்படுத்தப்பட்ட பிறகு திமுக தன்னுடைய வழக்கறிஞரை நியமித்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள் அத்தனை பேரை, ரகோக்கியிலிருந்து பல பேரை அழைத்து அந்த வழக்கை உச்சநீதிமன்றம் வரைக்கும் நடத்தியது. உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு ஏதாவது ஒரு இடத்திலாவது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது தவறு, வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க இல்லைங்க. நீங்க லாஜிக்கா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றீங்க இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள் இல்ல, ஒரு லாஜிக்கா ஒரு விஷயத்த பேசுறோம் நம்ம. இது வந்து கோர்ட்ல நிக்குமா, ஏன் நிக்காது அப்படின்னு அது திமுக தெரியாதப்ப இல்ல, அது கேஸுக்கு பிறகுதானே வருது. கேஸ்ல வந்து உச்சநீதிமன்றத்துல கேஸ் நடக்குது, கேஸுடைய தீர்ப்புக்கு பிறகுதானே நம்மளுக்கு பேஸ் ஆர்குமெண்ட் தெரியுது. உச்சநீதிமன்ற தீர்ப்புல என்னென்ன குறிப்பிடுறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். அம்பாசங்கரை குறிப்பிடுறாரு, ஜனார்தனனை குறிப்பிடுறாரு. அம்பாசங்கரும் அமைச்சர் சிவசங்கர் பேசுறாரு. இல்ல, நான் அதுக்கு முன்னாடி முடிச்சிடறேன். அம்பாசங்கரும் ஜனார்தனனும் என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க? ஜனார்தனன் கமிஷன்ல ஜனார்தனன் மட்டும்தான் வந்து கொடுக்கணும்னு சொல்றாரு, மற்ற எல்லா பேரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதுலயுமே அண்டர்லைன் பண்ணி என்ன கொடுத்திருக்காங்க, சட்டநாதன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அன்றைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இது பொருத்தப்பாட்டுக்குரியதாக இருக்கிறதா இல்லையா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்றது கொடுக்குறாரு. அம்பாசங்கர் ஆணையம் எப்ப அமைக்கப்பட்டது, இப்ப காலம் என்ன ஆயிடுச்சு? இதுக்கு நடுவுல ராமதாஸ் அவர்கள் கேட்பது சாதிவாரி கணக்கெடுப்பு, அதாவது காஸ்ட் சென்சஸ் கேட்கிறாரு. ஆனா 2011 எடுக்கப்பட்டது சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ். அது வெறுமன சாதி தலைகளை எண்ணுவது மட்டுமல்லாமல் அந்த சாதியை சேர்ந்தவர்களுடைய வாழ்க்கை தராதரம் எப்படி இருக்கிறதுன்றதை ஆய்வுக்குட்படுத்துது. வீட்டில் ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிறதுல இருந்து சொந்த வீடு இருக்கா, சைக்கிள் நிற்கிதா, என்ன வாய்ப்பு வசதிகள் இருக்கு, எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எவ்வளவு பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்ற வரைக்கும் ஆய்வு செய்து அந்த தரவுகளை வச்சிருக்கு. வீட்டில் 1 சிலிண்டரா 2 சிலிண்டரா இல்லை சிலிண்டர் எல்லாம் விறகடிப்பில் இருக்கிறாங்களான்ற வரைக்கும் அந்த ஆய்வு செய்து வைத்திருக்கிறது. அப்போ பிற்படுத்தப்பட்ட தன்மையை ஆய்வு செய்து 2011 ஏற்கனவே அறிக்கை ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையை வெளியிட்டால் இதனோடு இது பொருந்தி போகிறதா இல்லையா அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சு கொள்ளலாம். ஆனா இதை வெளியிட சொல்லி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் கேட்ட போதும் கூட என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, சில லட்சம் பேருடைய தரவுகள் வந்து மிஸ்மேட்ச் ஆன மாதிரி தெரியுது அப்படின்னு. 120 கோடி பேத்துல 10 லட்சம் அப்படின்றது நெகிலிஜிபிள் நம்பர். அது வந்து மொத்த சைஸ்ல பார்க்கும் பொழுது அதை ஈஸியா நெக்லெக்ட் பண்ணிடலாம், மீதி இருக்கக்கூடியது சரியாக இருக்கிறதா இல்லையான்றதை புரிந்து கொள்ளலாம். அப்ப தோராயமான ஒரு கணக்கீடாக பிற்படுத்தப்பட்டோர் தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எம்பிசி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அதுல எவ்வளவு பேர் இன்னும் பிற்படுத்தப்பட்ட நிலையில இருக்கிறாங்கன்றத அதை ஆய்வு செய்து வைத்திருக்கிறது. அந்த ஆய்வு அறிக்கை முடிவுகளை நம்ம இப்ப வெளியிடணும்னு கேட்டா அதை வெளியிட முடியாதுன்னு மறுக்குது. நாடாளுமன்றத்தில் அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். ஏன் அந்த கோரிக்கையை முன்வைக்கணும்? பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிற அரசு நாடாளுமன்றத்தில் 2011 சென்சஸ் வெளியிட சொல்லி ஏன் கோரிக்கை வைக்கணும்? அப்ப பிற்படுத்தப்பட்டவருக்கு கொடுக்கணும், கொடுக்கறதுக்கு ஒரு பேஸ்லைன் வேணும். அந்த பேஸ்லைன் என்னவா இருக்கு? சென்சஸா இருக்கு, சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸா இருக்கு. அப்ப அதை நம்ம கேட்கிறோம். அதை நம்ம கேட்டோம்னா ஒன்றிய அரசு கொடுக்க மாட்டேங்குது. 2021 புது கணக்கெடுப்பு நடத்தி இருக்கணும், நடத்தல.
அப்ப அந்த கணக்கெடுப்பு நடத்தி முடிங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வற்புறுத்துது. இது என்ன வரும் அப்படின்னா, நீங்க பழைய அறிக்கைகள்லையுமே என்ன பண்ணுங்க, அதை வந்து கொராபரேட் பண்றாங்க. எதோட கொராபரேட் பண்றாங்கன்னா, அன்றைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு விகிதத்தோட அதை கொராபரேட் பண்ணி தான் வந்து அந்த அறிக்கைகள் எல்லாம் பேசப்பட்டது. வெறுமனே வந்து இந்த சர்வேவை மட்டுமே வைத்து பேசவில்லை, தலைக்கணக்கை மட்டுமே வைத்து பேசவில்லை. இதுலையுமே அம்பாசங்கர் ஆணையத்தினுடைய ரெக்கமெண்டேஷனா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா வன்னியர் இடஒதுக்கீடு மட்டும் என்று அம்பாசங்கர் ஆணையத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இவர்கள் கொடுத்த இடஒதுக்கீடு தானே செல்லாம போயிருச்சு உச்சநீதிமன்றத்துல. ஏன் செல்லாம போயிருச்சு அப்படின்னா, இது சோசியல் செக்டார் ஐடென்டிஃபை பண்ணல, சாதி ஐடென்டிஃபை பண்ணுது, சாதிவாரி இடஒதுக்கீடாக இது மாற்றுது. கேஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷன் தான், ஆனா அது வெறுமனே கேஸ்டுக்கு கொடுக்கல, அதை கேஸ்ட்டை பூரா கலெக்ட் பண்ணி ஒரு கிளாஸா கம்பைல் பண்றாங்க, வர்க்கமா கம்பைல் பண்றாங்க. அந்த வர்க்கத்துக்கு தான் கொடுக்க முடியுமே தவிர ஒவ்வொரு சாதிக்கு ஒன்றும் இல்லை. வன்னியர்கள் கேட்பது போல வன்னியர்கள் கேட்பது நியாயம் இல்லைன்னு நான் மறுக்கவே இல்லை. வன்னியர்களுடைய பிற்படுத்தப்பட்ட தன்மையை பற்றி நிச்சயமாக பேசப்பட வேண்டும். வன்னியர் இடஒதுக்கீடு கேட்பதுல ரொம்ப அடிப்படையா நம்ம ஒரு விஷயத்த வாசிக்கணும்னு நினைக்கிறேன். எம்பிசி பட்டியல்ல 169வது இடத்துல வந்து வன்னியகுல சத்திரியா அப்படின்ற சரத்து குறிப்பிடப்பட்டிருக்குது. அந்த வன்னியகுல சத்திரியாவுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா, இன்க்ளூடிங் வன்னியர், வன்னியா, வன்னிய கவுண்டர், கவுண்டரார் கண்டர், படையாச்சி, பள்ளி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இல்லையா? இவங்க எல்லாருடைய நிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கா? ஊருக்குள்ள பள்ளியின் நிலையும் படையாட்சியின் நிலையும் ஒரே மாதிரியானதாகத்தான் இருக்கிறதா? ராமதாசும் அவரை சேர்ந்தவர்களும் இவர்கள் இருவரையும் ஒரே தரப்பினராகத்தான் வைத்து பாவிக்கிறார்களா? இந்த 2 பேரும் வன்னியர் தானே, எல்லாருமே வன்னியர் தானே. பொலிட்டிக்கலாவே சத்திரியர்கள் தானே அவங்க வந்து பொலிட்டிக்கலா மட்டும்தான் அது சத்திரியரா அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்களே தவிர சோசியலா அவங்கள சத்திரியரா ஐடென்டிஃபை பண்ணலையே. பள்ளியே நீங்க சத்திரியரா ஏத்துக்கிறீங்களா? வன்னியகுல சத்திரியான்னு பேர் கொடுத்துட்டீங்க எம்பிசி பட்டியல்ல. அதெல்லாம் இல்லாமையா கொடுத்தாங்க எம்பிசின்னு? இல்ல எம்பிசி இல்லங்க, எம்பிசின்ற பட்டியல்ல இவங்க எல்லாருமே ஒரே நிலையில இருக்கிறாங்கன்னு அறியப்பட்டிருக்கிறது. ஆனா சமூக யதார்த்தத்தில் பள்ளியும் படையாட்சியும் ஒரே நிலையில் இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தோம்னா, பள்ளியை ஒருபடி கீழே வைத்து தானே படையாட்சிகள் நடத்துகிறார்கள்ன்ற யதார்த்தத்தை நம்ம பாக்குறோம்ல. இவங்களுக்குள்ள பிரிவினை இல்லைன்ற அப்படி பார்த்தா ஷெட்யூல் காஸ்ட்ல வந்து அருந்ததியினர் இருக்கிறாங்க, பறையர்கள் இருக்காங்க, தேவேந்திர குல வேளாளர் இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்களான்ற கேள்வி வருது இல்ல? கேள்வி வருது. அந்த கேள்வியை ஆய்வு செய்யறாங்க. SCA அப்படின்ற ஒரு பிரிவு வந்து அதனாலதான் உருவாக்குறாங்க. அருந்ததியருக்குன்ற இடஒதுக்கீடு எப்படி உருவாக்குறாங்க, இது எல்லாத்தையும் விட இவர்கள் மிக பின்தங்கி இருக்கிறார்கள்ன்றத ப்ரூவ் பண்ண முடியுது. அதன் அடிப்படையில் வருது. இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, 109 சாதிகளுக்கு இந்த 109ல தான் வன்னியர் இருக்கிறாங்க. இந்த 109 சாதிகள்ல வன்னியர்கள் 108 சாதிகளை விட மிக பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அப்படி ப்ரூவ் பண்ணுவதற்கு ஒரு ஆய்வறிக்கையை நடத்தினால் அது வன்னியர்கள் மட்டுமல்ல, வன்னியர்களைப் போலவே இன்னும் பல பேர் இன்னும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள். குறவர்கள் இருக்கிறார்கள், குயவர்கள் இருக்கிறார்கள், போயர்கள் இருக்கிறார்கள், ஒட்டர்கள் இருக்கிறார்கள், இன்னும் பல சாதிகள் இருக்கின்றன அப்படின்னு இவ்வளவு பேர் வந்து நிற்பாங்க. இது ராமதாஸ் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவரை ஏன் சமூக நீதி காவலர்னு அவரே சொல்லிக்கிறாரு. எம்பிசின்ற பட்டியலை நான் ஏத்துக்கிட்டேன், பெருந்தன்மையா ஏத்துக்கிட்டேன். வன்னியர்கள் தான் போராட்டம் நடத்தினாங்க, ஆனா எம்பிசின்ற ஒரு பட்டியல் உருவான போது இது சரியாக இருக்கிறது, நம்மள மாதிரியே இவ்வளவு பேர் பின்தங்கி இருக்கிறாங்க, அப்ப இவங்களையும் நம்ம சேர்த்துக்கிட்டு தான் பயணிக்கணும்னு சொல்லி ஏத்துக்கிட்டேன், அதனால நான் சமூக நீதி காவலர் அப்படிதான் அவர் கிளைம் பண்ணிக்கிட்டாரு. இன்னைக்கு ஏன் மறுபடியும் வன்னியர்னு தனி கிளைம்ல நிக்கிறாரு அப்படின்னா, அது அவருடைய பொலிட்டிக்கல் மைலேஜுக்காகத்தான் இருக்கிறதே தவிர வன்னியர்களுடைய யதார்த்த வாழ்வியல் நிலையை திருத்தக்கூடியதாகவோ மாற்றியமைக்கக்கூடியதற்காகவோ இந்த போராட்டத்தை நடத்தல. அந்த பொலிட்டிக்கல் மைலேஜ் வந்து திமுக எதிரானது. எந்த மைலேஜ்? இப்ப அவரு அந்த பேசின பேச்சு இருக்கு இல்லையா, நீ எங்க மண்ணில் நீங்க யார் ஆட்சி செய்யறதுக்குன்னு, அப்ப அது திமுக எதிரானது தானே? இல்ல, திமுகவுக்கு எதிரானது அப்படின்றத விட அது மக்களுக்கே எதிரானதா இருக்கு. இது என்ன செய்யுது அப்படின்னா, யாருக்கு அந்த மெசேஜ் சொல்றாரு, மக்களுக்கா இல்ல ஆட்சியாளர்? 2 பேருக்குமே அவர் சொல்றாரு. அவர் வந்து ஆட்சியாளருக்கு எதன் அடிப்படையில் அந்த சவாலை விடுக்கிறாரு? நீ தமிழனான்ற இடத்துல இருந்து சவாலை விடுக்கிறாரு. இந்த உண்மையிலேயே ராமதாஸ் அவர்கள் தமிழரா இல்லையான்ற வாதத்தை கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்த காலத்துல பேசல. இப்ப நாம் தமிழர் லைன்ல நின்று அந்த வாதத்தை சாதி ரீதியாக பேச தொடங்கி இருக்கிறார். இதற்கு முன்னாடி திராவிட இனம் அப்படின்ற இடத்துல இருந்து யோசித்துக் கொண்டிருந்த ராமதாஸ் அவர்கள் இப்போ ரொம்ப மோசமாக போய் சீமானோடு சேர்ந்து அரசியல் பேசுவது போல சாதி ரீதியான அரசியலை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார். இது ஏன் சமூகத்துக்கே பிளவை ஏற்படுத்தும் நான் சொல்றேன்னா, ஏற்கனவே ஒண்ணும் இல்ல, விசிகாவும் பாமகவும் இன்னைக்கு ஒரே கூட்டணியில இருக்க முடியாது சார். ஏன் முடியாது? ஏன் முடியாது? யார் ஏற்படுத்துறது? தலைவர்கள் 2 பேர் ஒன்று சேர்ந்துடலாம். நாளைக்கு வந்து இது ராமதாஸ் அவர்கள் நல்ல நயந்து பேசுவது போல பேசி ஒரே கூட்டணியில் கூட இடம்பெறுவதற்கான வாய்ப்புகளையோ சூழலையோ உருவாக்கலாம். ஆனால் அது கீழே எடுபடுமா? இப்ப திமுகவோ விசிகாவோ காங்கிரஸோ வந்து கீழே வேலை பார்க்கறப்ப பாருங்க, அத்தனை மாவட்ட குழு நிர்வாகமும் சேர்ந்து வேலை பார்க்கணும். அரசியல் எது வேணாலும் நடக்கும். அரசியல் என்ன வேணாலும் விசிகாவும் பாமகவும் ஒரே கூட்டணியில இருந்திருக்காங்க. அந்த கூட்டணியுடைய ரிசல்ட் என்ன? விசிகா பாமக ஒரே கூட்டணியில் இருந்தாங்களா? அந்த கூட்டணியோட ரிசல்ட் என்ன? 2011 என்ன ரிசல்ட் கிடைச்சது? அன்னைக்கு வந்து ஊருக்குள்ள என்ன பேசப்பட்டது?
தர்மபுரியில தோத்தது கூட பரவாயில்ல, சிதம்பரத்துல ஜெயிச்சிட்டானே அப்படின்னு பாமக காரர்கள் பேசுவதை வந்து களத்துல கேட்டிருக்கேன். இதெல்லாம் நடக்கத்தானே செய்தது. இந்த பேச்சுக்கள் எல்லாம் நல்லது நினைக்கிறீங்களா? நல்லது இல்ல. அதை யார் உருவாக்குறா? இந்த நல்லது இல்லாத ஒரு சூழ்நிலையை யார் உருவாக்குறா? கொம்பு சீவுறது யாரு? நீ பெரும்பான்மை சாதிடா, நீ வந்து புஜங்களை உயர்த்துடா, நீ தலையை உருட்டி கொண்டு கத்துடா அப்படின்ற தோரணைகளை யார் உருவாக்குறது? அக்கினி செட்டியை இவ்வளவு பெரிய கையில வந்து நல்லா வரைஞ்சு வச்சுக்கடா, அதையெல்லாம் உயர்த்தி காட்டுடா, நம்ம அக்கினி செட்டியில பிறந்தவங்கடா, நம்ம சத்திரியடா. நீங்க சத்திரியர்னு சொல்லும் போதே இன்னொருத்தரை வந்து பஞ்சமரன்னு சொல்றீங்க. நீங்க ஒருத்தரை பிராமணர்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா இன்னொருத்தரை வந்து சூத்திரன்னு ஏத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க ஒருத்தரை சத்திரியர்னு சொல்றீங்கன்னா இன்னொருத்தரை பஞ்சமர்னு ஏத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க யார பஞ்சமர்னு சொல்றீங்க? திராவிட இயக்கத்தவர்கள் எந்த காலத்துல வந்து பிராமணர்ன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க, பார்ப்பனர்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஏன்? பிராமணர் என்கின்ற சொல்லாடல் என்பது ஒரு படிநிலை சொல்லாடல். பிராமணர்னு ஒருத்தரை நம்ம அங்கீகரிக்கிறோம்னா இன்னொருத்தர சத்திரியர், வைசியர், சூத்திரர், பஞ்சமர்னு அங்கீகரிக்கிற மாதிரி ஆயிரும்ன்றாங்க. நம்ம டாக்டர் ராமதாஸுக்கு கிளாஸ் எடுக்க முடியுமா? ராமதாஸுக்கு கிளாஸ் எடுக்கணும். அவரு ஒரு காலத்துல வந்து அவருடைய அரசியல் என்னன்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு அது மாதிரி இருக்கலாம். நான் ராமதாஸுக்கு கிளாஸ் எடுக்கல. உண்மையிலேயே இந்த அரசியலை நான் வந்து ஒரு சின்ன பையன், என்னோட வயசை விட அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அவர் வயதில் மூத்தவர் மட்டுமல்ல, அனுபவத்திலும் அரசியலிலும் மூத்தவர். இது எதுவுமே ராமதாஸுக்கு தெரியாதா அப்படின்னா நன்றாக தெரியும். ஆனால் அதை அந்த மக்களிடமிருந்து மறைக்கிறார். அவருக்கு தெரிந்த உண்மைகள் அவரோட மூடிக்கொண்டு மக்களுக்கு அந்த உண்மைகளை மறைத்து மக்களை சத்திரியராக கொம்பு சீவி விட்டு கொண்டிருக்கிறார். சத்திரியராக கொம்பு சீவி விடும் பொழுது அந்த கொம்பு யாருக்கு எதிராக திரும்பும்? நீங்க ஒருத்தர் சத்திரியர்னு சொல்லிட்டீங்க. அப்ப சத்திரியருக்குன்னா சத்திரியருக்கான சேவை சாதிகள்னு இன்னொரு சூத்திரர் வர்றாங்கல்ல, அவர்களுக்கான அடிமை சாதிகள்னு பஞ்சமர் உருவாக்குறீங்கல்ல. அப்ப இந்த சாதிகளுக்கு எதிராக இப்ப ஏற்கனவே சூத்திரர் என்றும் பஞ்சமர் என்றும் அடையாளப்படுத்தப்பட்ட சாதிகளுக்கு எதிராகத்தானே இந்த சத்திரியர் கொம்பை சீவுறீங்க. நீங்க பிராமணருக்கு எதிராக கொம்பு சீவுனீங்க சத்திரியர்னு? யாருக்கு எதிராக சீவுனீங்க? ஊருக்குள்ள இருக்கக்கூடிய மத்த ஓபிசிக்கு எதிராக தன்னை சத்திரியராக முன்னிறுத்திக்கிட்டீங்களே தவிர ஊருக்குள்ள இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்துக்கு எதிராக நீங்க மாத்தல. நீங்க ஒரு புதிய அதிகார வர்க்கமாக வர வேண்டும் என்பதற்காக நீங்க சத்திரியர் என்ற கொம்பு சீவலை உருவாக்குனீங்களே தவிர வேற எதுவும் செய்யல. அப்போ இது எதுவுமே பெர்சனலா நான் பேசல. ராமதாஸ் அவர்கள் வெளியில் பேசக்கூடிய அரசியல், அவருக்கு இந்த உண்மை தெரியும். பெரியார் ஏன் போராடினார், மார்க்ஸ் எதற்கு போராடினார், அம்பேத்கர் தமிழ்நாடு முழுக்க அம்பேத்கர் சிலையை திறந்து வச்சதுல வந்து விசிகாவை விட அதிகமான அம்பேத்கர் சிலைகளை ராமதாஸ் திறந்து வைத்திருக்கிறார். நீல கலர் இருக்கு. ஆனா அதெல்லாம் என்னவா மாறுச்சு? அதெல்லாம் களத்தில் இன்னைக்கு என்னவா வந்து சேர்ந்திருக்கு? இன்னைக்கு நீங்க அதை என்னவா பரிசீலிக்கிறீங்க அப்படின்ற கேள்வி வருது இல்ல. ஒரு காலத்தில் அது அரசியல் லாபத்திற்காக பேசுனீங்களான்னு பழையதையும் இப்ப சந்தேகப்பட வைக்கிற நிலைக்கு யார் தள்ளுறாங்க? எல்லாம் அரசியல் சூழல் தானே. அதாவது திருமாவளவனை ஒரு மணி நேரம் பேச விட்டால் போதும் ஈழம் கிடைத்து விடும் டாக்டர் ராமதாஸ் பேசியிருக்காரு. திருமாவளவன் வந்து மறைமல் நகர் நடந்த பொதுக்கூட்டத்துல பாமக கொடியும் விசிகா கொடியும் ஒன்னா பறக்கிறது, இதுதான் அரசியல்னு பேசியிருக்காரு. அரசியல் கால சூழல் மாறுது, நாளைக்கு ஒண்ணு வரலாம், நடக்கலாம். அன்றைக்கு ராமதாஸ் பேசிய அரசியலும் அன்றைக்கு ராமதாஸ் முன்னெடுத்த அரசியலும் இன்றைக்கு அவர் பேசிக் கொண்டிருக்கின்ற அரசியலும் ஒன்றா? அந்த தரத்தில் இருக்கிறாரா அவர் அப்படின்ற கேள்வி வருதுல. அவர் இருந்த தரம் அப்படின்றது அதான் நான் சொல்றேன். அவர் தமிழ் குடிதாங்கியாக இருந்தார், ஒரு தலித்துக்கு பொதுச் செயலாளர் பதவியை கொடுக்க வேண்டும் என்று இருந்தார், எங்களுடைய கட்சியில இத்தனை பொறுப்புகள்ல இத்தனை பேர் இருக்க வேண்டும், கட்சிக்குள்ளே இடஒதுக்கீடு முறைகளை எல்லாம் பின்பற்றுவராக இருந்தார், எல்லாம் சரி. ஆனால் இவ்வளவையும் நீங்கள் எதற்காக பயன்படுத்தி கொண்டீர்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா சத்திரியராக கொம்பு சீவுவதற்கு தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்களே தவிர வன்னியர்களுடைய நிலை உயர்த்துவதற்காக ஏதாவது பண்ணிருக்கீங்களா? 10.5 அப்படின்றது உண்மையிலேயே வன்னியரை உயர்த்துவதாக அமையாது, வன்னியர்களை இன்னும் சுருக்குவதாக அமையும். உண்மையிலேயே இவர்கள் சொல்லுவது போல வன்னியர்கள் வந்து இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிசியிலேயே பெரும்பான்மையான சமூகம் என்றால் அது 10.5 தாண்டி பலனடைந்து கொண்டிருந்த சமூகம் இதற்கு முன்பு. அதற்கான தரவுகள் இருக்கிறது. இவர் என்ன சொல்றாரு? பிக் அண்ட் சூஸ் பண்ணி ஒரு சில ஆண்டுகள்ல இந்த வருஷத்துல பாருங்க, இந்த வருஷத்துல பாருங்க, எங்க பிள்ளைங்க இப்படி போல, எங்க பிள்ளைங்க இப்படி போல அப்படின்னா அப்ப என்ன சொல்ல வர்றீங்க? பிசி எம்பிசி ரிசர்வேஷன் இல்லாம எம்பிசி வன்னியர், எம்பிசி நாடார், எம்பிசி முக்குளத்தோர், எம்பிசி அகமுடையர், இப்படி எல்லாத்தையும் பிரிச்சிடணும்ன்றீங்களா? உள்ளிட ஒதுக்கீடு தானே. உள்ளிட ஒதுக்கீடு சமூகத்துக்கு இருக்குல்ல. உள்ளிட ஒதுக்கீடுன்ற இடத்துக்கு தானே வந்து நம்மளுக்கு இடஒதுக்கீடு தேவைப்படுது, மக்கள் தொகை கணக்கெடுப்பு தேவைப்படுது, சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் தேவைப்படுது. அதை பண்ணுங்க. அதை யாரு பண்ணணும்? இப்ப பீகார்ல பண்ணும்போது கொண்டாடினீங்கல்ல. பீகார்ல சர்வே தானங்க எடுத்தாங்க, தலக்கணக்கு தான் எடுத்தாங்க. அந்த தலக்கணக்கை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்ன்றதுதான கேள்வி. அந்த தலக்கணக்கும் எடுபடலையே உச்ச நீதிமன்றங்கள்ல. எடுபடலங்கிறது அடுத்த விஷயம். இல்ல எடுப்பதனால எடுத்ததுனால அது கொண்டாடப்பட்டதா இல்லையா? எடுத்ததுனால கொண்டாடப்பட்டது அப்படின்றது வேற. ஆனா அப்போதிருந்தே நான் பார்த்த வரைக்கும் திமுக அப்போதிருந்தே மிக தெளிவாக சொல்லி கொண்டிருப்பது என்ன அப்படின்னா ஒன்றிய அரசு இதை முன்னெடுக்கணும் அப்படின்றதுதான்.
ஏன் அப்படின்னா அவங்கள்ட்ட மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. மற்றவங்க எடுக்கிற சர்வேவை எப்படி வேண்டுமானாலும் ட்விஸ்ட் பண்ணலாம். அது எப்போது வேண்டுமானாலும் கேள்விக்குள்ளாக்கப்படும். ஆனா எது கேள்விக்கு உள்ளாக்கப்படாது அப்படின்னா, ஒன்றிய அரசாங்கம் எடுக்கின்ற சென்சஸ். இந்த சென்சஸ் கமிஷனர் கையெழுத்து போட்டு வருகின்ற அந்த சரத்து அப்படின்றது வந்து யாராலும் வந்து அன்கொஸ்டினபிளாக ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்திருக்கிறது. ஏன் இருக்கிறது? அவர்களுக்கு தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி ஃபினான்ஸ் கமிஷனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கோ, எப்படி பிளானிங் கமிஷனுக்கு ஒரு அதிகாரம் இருந்ததோ, இப்ப நித்தி ஆயோக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறதோ, அந்த மாதிரி அவர்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஏற்கனவே எடுத்திருக்கிறாங்க சென்சஸ். அந்த சென்சஸை வெளியிடுங்கன்னு கேட்கிறோம். அந்த சென்சஸை வெளியிடுவதற்கு ஐயா ராமதாஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஒன்றிய அரசோடு இப்ப கூட்டணியில தானே இருக்கிறாரு. புதுசா எது கணக்கெடுத்து ஏற்கனவே இருக்குல்ல, பேப்பரை ரிலீஸ் பண்ணா போதுமே. ஒன்றிய அரசு கையில வைத்திருக்கிற பேப்பரை ரிலீஸ் பண்ணா போதுமே, கொடுத்துடலாமே. புது சர்வே, புது மக்கள் தொகை கணக்கெடுப்பு தேவையில்லையே. அப்ப அரசியல் ரீதியா அடுத்தடுத்த தோல்விகளை பாமக சந்திக்கிறது, அதன் வெளிப்பாடா அதை எடுத்துக்கலாமா? அரசியல் ரீதியாக ராமதாஸ் அவர்களுக்கு இதற்கு மேல் தங்களுடைய கட்சிக்கு எந்த வளர்ச்சியும் இல்லைன்னு தெரிந்துவிட்டது. தன்னுடைய கட்சி ஒரு காலத்துல வந்து பொதுவான கட்சியாக அடையாளப்படுத்துவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி, அதாவது பாட்டாளினா யாரு? உழைக்கும் வர்க்க தொழிலாளர்கள், உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், இது உழைக்கும் வர்க்கத்தினருக்கான கட்சி அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு வந்தவர் அதற்கு பிறகு அதற்கு நியாயம் சேர்ப்பது போன்ற சில தோற்றங்களை வெளிப்படுத்தினார். அப்போது அவருக்கு மக்கள் ஆதரவு பெருகத்தான் செய்தது. அந்த ஆதரவில் யாரெல்லாம் இருந்தார்கள்? தலித்துகள் இருந்தார்கள், பிற ஓபிசி சாதிகள் இருந்தார்கள், இன்னும் பல பட்டியலில் இருப்பவர்கள் இருந்தார்கள், பழங்குடியினர் இருந்தார்கள், இவ்வளவு பேரும் இருந்தார்கள். இன்னைக்கு ஏன் சார் உங்க பக்கத்துல யாருமே இல்ல? உங்களுக்கு இடது பக்கம் திருமாவளவனும் வலது பக்கம் இன்னொரு தலைவரும் உட்கார்ந்து இருந்தாங்களே, இன்னைக்கு ஏன் யாருமே இல்லன்றத யோசிச்சு பாத்தீங்களா? இடது பக்கம் மோடி இருக்காரு, வலது பக்கம் அண்ணாமலை இருக்காரு. அதை யோசிச்சு பார்க்கணும்ல. நம்ம பக்கத்துல எப்படிப்பட்ட தலைவர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க, இப்ப யார் வந்து உட்கார்ந்து இருக்காங்கன்றத யோசிச்சு பார்க்கணும்ல. இவர் என்ன சொல்றாரு? இந்தியாவுக்கே சமூக நீதிக்கு வழிகாட்டிய 2 தலைவர்கள் இந்த மேடையில இருக்கிறாங்க. அன்புமணி சொன்னது விக்கிரவாண்டியில 2 தலைவர்கள் யார் யாருன்னா, ஒன்னு ராமதாசும் பிரதமர் மோடியும். ராமதாஸ் அவர்கள் ரத்த கண்ணீர் வடிச்சிருப்பாரு, நான் உறுதியாக சொல்றேன். அவர் வீட்டை செக் பண்ணி பாருங்க, அவர் ரத்த கண்ணீர் வடித்திருப்பார். மோடி எந்த காலத்தில் இடஒதுக்கீட்டுக்காக போராடினார்? சமூக நீதிக்காக போராடினாரு. மோடி ஆட்சியின் மீது யார்? அது ஒரு அடையாளம் தானே ஓபிசி லீடர்கள் அப்படின்றது. ஓபிசி லீடர் அப்படின்றத நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவர் ஓபிசிக்காக உழைப்பவராக இருக்க வேண்டும். மோடி ஓபிசிக்களுக்காக என்ன செய்து கிழித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ராமதாஸுக்கு ராமதாஸ் உண்மையிலே ஓபிசிகளுக்கு செய்திருக்கிறார், நான் மறுக்கவே மாட்டேன். ராமதாஸ் அவர்கள் செய்திருக்கிறார், பேசியிருக்கிறார், எழுதியிருக்கிறார், போராடி இருக்கிறார், எல்லாம் சரி. அந்த எம்பிசி என்ற பட்டியல் உருவாக்கம் வரைக்கும் அவருடைய ரோல் எல்லாம் இருந்திருக்கிறது, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா நீங்க சாதாரணமா சொல்ல முடியாது. 25 பேர் செத்து போயிருக்காங்க. ஆமா, அந்த 25 பேருக்கு மணிமண்டபம் கட்ட போறேன்னு சொன்னது யாரு? அந்த 25 பேரை வந்து வரலாற்றில் நினைவு கூர்ந்து தமிழ்நாடு அரசு அவர்களை கொண்டாடும் சொன்னது யாரு? அந்த 25 பேரின் தியாகத்தை நினைவு கூறுவது மு.க. ஸ்டாலின் தானே நினைவு கூறுகிறாரு. எடப்பாடி பழனிசாமி நினைவு கூறல, சி.வி. சண்முகம் நினைவு கூறல, கே.பி. முனுசாமி நினைவு கூறல, மு.க. ஸ்டாலின் தானே நினைவு கூறுறாரு. 10,000 பேர் கொண்ட அந்த சாதியை சேர்ந்த நபர் தானே வந்து இந்த 25 பேரின் தியாகத்தை அங்கீகரித்து மணிமண்டபம் கட்டேன்னு சொல்றாரு. அதையெல்லாம் புரிஞ்சுக்கணும்ல. இந்த உண்மைகளை மறைச்சிட்டு வன்னியர்கள்ட்ட பேசக்கூடாதுல. இப்ப இவங்க எடுத்துங்க, மோடி எடுத்துங்க. கற்பூரி தாக்கூர்னு ஒருத்தருக்கு வந்து இது கொடுத்தாரு, பாரத ரத்னா கொடுத்தாரு. கற்பூரி தாக்கூர் யாருன்னா பீகாரினுடைய முன்னாள் முதலமைச்சர். அந்த முன்னாள் முதலமைச்சர் ஏன் புகழாரம் சூட்டப்பட்டார் அப்படின்னா, அவர் இடஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்தினார். மண்டல் கமிஷனின் பரிந்துரைகள் வருவதற்கு முன்னாலேயே பேக்வேர்டு கிளாஸ்ல இருந்து எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்டு கிளாஸ் வரைக்கும் அவர் பேசி பீகார் மாநிலத்தில் அமல்படுத்துறாரு. அப்ப களத்தில் அவருக்கு எதிராக அன்றைய ஜனசங்கத்துக்காரர்கள், பிஜேபி காரர்கள் பேசினது என்ன அப்படின்னா, கேலி பண்றாங்களாம். இந்த இடஒதுக்கீடு எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியுமா? கற்பூரி தாக்கூர் அம்மா வயிற்றுல இருந்து வந்துச்சு. இந்த இடஒதுக்கீட்டை பெத்து போட்டது கற்பூரி தாக்கூர் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரை இழிவுபடுத்துறாங்களாம். ஏன்னா அவர் வந்து ஒரு சூத்திரர், ஒரு சூத்திரம் பெத்து போட்ட பிள்ளைகள். இது சூத்திரன்ற வார்த்தைக்கு நான் அர்த்தம் சொல்லி வேற பக்கம் போக விரும்பல. அதற்கான அர்த்தத்தை பெரியார் சொல்லியிருக்கிறார், எடுத்து படிக்கலாம். பெரியார் மட்டுமில்ல, அம்பேத்கரும் சொல்லியிருக்கிறார், எடுத்து படிக்கலாம். அப்படி இழிவுபடுத்தினாங்க. இழிவுபடுத்தி அவருடைய ஆட்சியை கவிழ்த்துட்டாங்க, பிஜேபி கவிழ்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் மண்டல் கமிஷன் பரிந்துரை அமல்படுத்தப்பட்ட பொழுது விபி சிங் ஆட்சியை கவுத்துட்டாங்க. ஓபிசி இடஒதுக்கீடு என்பது வருவதற்கே எதிராக இருந்தவர்கள் இவர்கள். அதற்கு பிறகு வந்ததற்கு பிறகு ஓபிசிக்களுக்கு நன்மை செய்துவிடும் என்பதற்காகவே 2011 சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸை வெளியிட மாட்டேன்னு மறுத்தது இந்த அரசாங்கம் தான். அதே மாதிரியான ஒரு கணக்கெடுப்பு 2021 எடுக்க சொன்ன போது எடுக்க முடியாதுன்னு ஓபிசிக்களுக்கான நீதியை மறுத்தது இந்த மோடி அரசாங்கம் தான். தன்னுடைய அமைச்சரவையில் வந்து ஓபிசிக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அந்த அமைச்சரவைகள் செயல்படுகின்ற விதத்தில் எவ்வளவு ஓபிசிக்கள் பலனடைந்தார்கள் அப்படின்றத பத்தி அவர் பேசவே மாட்டார். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஓபிசிக்கள் இப்போது வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி? ஐஐடியில் அவங்களுக்கு இடம் இல்லை, ஐஐஎம்ல இடம் இல்லை, இந்தியாவின் உயர்கல்வி நிறுவனங்கள் எதிரையும் இடம் இல்லை, இப்ப கடைசியாக நீட் எக்ஸாம்லயும் அவங்களுக்கான இடம் இல்லை. ஓப்பன் காம்படிஷன் ஒன்று இருக்கு. அதுக்கு பேர் என்னன்னா திறந்த வெளி போட்டி.
அதுல ஓபிசியும் வருவாங்க, எஸ்சி எஸ்டியும் வருவாங்க. அது போக தான் மீதி இருக்கக்கூடிய ஜெனரல் கேட்டகரியை ஃபில் பண்ணணும். அது ஓசி, அதாவது ஓப்பன் காம்படிஷன். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓப்பன் காம்படிஷனை அதர் காஸ்ட் ரிசர்வேஷனா ஃபில் பண்றாங்க. ஓப்பன் காம்படிஷன்ல ஓபிசிக்கு இடம் இல்ல, எஸ்சி எஸ்சிக்கு இடம் இல்லன்னு பல துறைகள்ல மோசடி நடந்துகிட்டு இருக்கு. இந்த மோசடியை எதிர்த்து ராகுல் காந்தி கேள்வி கேட்கிறாரு, பதில் சொல்ல மாட்டாங்க. இதுக்கெல்லாம் மோடி வந்து காரணகர்த்தாவா இருக்கிறாரு. அந்த மோடியை நீங்க பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு நீங்க என்ன சொல்றீங்க, 2 பேரும் சமூக நீதி காவலர்னு சொல்றீங்க. சரி, அவர் சமூக நீதி காவலர் தானே, ஒரு சென்சஸ் எடுத்துறட்டுமே, அல்லது எடுத்த சென்சஸை விட்டுறட்டுமே, அதை விட மாட்டாருல்ல. அப்ப நீங்க பக்கத்துல ஒருத்தரை உட்கார வச்சுக்கிட்டு அவர் அப்படியே மறைச்சு நின்றுகிட்டு பேசுனீங்க அப்படின்னா மறைஞ்சு போயிருமா? உண்மை என்னன்றதை மக்கள்கிட்ட பேசணும்ல. உண்மையில் நீங்கள் மக்களிடம் பேச வேண்டியது என்ன? இங்கு இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான நலன் வேண்டும் என்றால் ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அப்போதுதான் உண்மையில் இதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் ஆய்வு செய்ய முடியும். அதுவும் வெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பா இல்லாம சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸா, அதாவது சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பாக அது நடத்தப்பட வேண்டுமே தவிர வெறுமன கணக்கெடுப்பு நடத்தப்படக்கூடாது. அப்படி நடத்தப்பட்டால்தான் நீ ஒன்றும் இல்லை. மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்டது இல்லையா? மண்டல் கமிஷன் என்ன பண்ணாங்கன்னா, நீங்க வந்து இந்த பிசி லிஸ்ட்னு ஒன்று இருக்கு. அந்த பிசி லிஸ்ட்ல தான் மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ்ன்ற லிஸ்ட்டையும் சேர்த்து தமிழ்நாடு அரசு பப்ளிஷ் பண்ணியிருக்கும். நீங்க அதை எடுத்து பாருங்க, ஒரு சாதி பேர் போட்டிருக்கும். ஒரு உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு சாதி வந்து ஒரு பட்டியலில் வருது, பிசியா வர்றாங்க அப்படின்னா, அதே சாதி வந்து விழுப்புரத்துல வந்து எம்பிசியா இருக்க வாய்ப்பு இருக்கு. எம்பிசியா வந்து விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதி வந்து இன்னொரு இடத்துல வந்து ஃபார்வர்டு கம்யூனிட்டியாக இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, அந்தந்த பகுதியில அந்தந்த மக்களினுடைய நிலை என்னவாக இருக்கிறது. அப்பர் காஸ்ட் பீப்புள் தண்ணிக்கு எவ்வளவு தூரம் அலைகிறாங்க, இவங்க தண்ணிக்கு எவ்வளவு தூரம் அலைகிறாங்க. அப்பர் காஸ்ட் பீப்புள்ல இத்தனை பேர் வீடு வச்சிருக்காங்கன்னா இதுல எவ்வளவு பேர் வீடு வச்சிருக்காங்க, அந்த வீட்டினுடைய அளவு என்னவா இருக்கு, அந்த தன்மை என்னவா இருக்குன்னு ரொம்ப நுணுக்கமாக மாவட்ட வாரியாக ஆய்வு செய்யப்பட்டு அந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டது. அப்ப இதையெல்லாம் சாத்தியப்படுத்துவது யாரால முடியும் அப்படின்னா, ஒன்றிய அரசாங்கம் எடுக்கக்கூடிய சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ்ல தான் முடியும். அது இவர்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய சட்ட திருத்தங்கள். பட்டியல்ல மாற்றம் செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் வேணும். அந்த ஒப்புதல் இல்லாம மாற்றம் செய்ய முடியாதுன்ற அளவுக்கு அந்த சட்டங்களை எல்லாம் வரையறுத்து வச்சிருக்காங்க. ஆனாலும் தமிழ்நாடு அரசு கொள்கை முடிவு எடுப்பதற்கு குறைந்தபட்சம் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேணும்ன்றதுதான் நம்முடைய கோரிக்கை. அது எடுக்கப்பட்டால் வன்னியர்கள் மட்டும் இல்லைங்க, அந்த எம்பிசி பட்டியலில் இருக்கக்கூடிய, பிசி பட்டியலில் இருக்கக்கூடிய, எஸ்சி எஸ்டி பட்டியலில் இருக்கக்கூடிய பல சாதிகளுக்கும் அது நன்மை சேர்ப்பதாக அமையும். ஒரு புதிய எம்பிசிக்கும் உள்ளுக்குள்ளேயோ அல்லது பிசிக்கு உள்ளுக்குள்ளேயோ ஒரு புதிய குழாமையை நம்ம ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகும். அது எல்லாத்தையும் மறுத்துட்டு ராமதாஸ் அவர்கள் பேசுறாருன்றதுதான் வருத்தத்துக்குரியது. ரொம்ப வருத்தமா இருக்கிறது என்ன அப்படின்னா, முதலமைச்சருடைய சாதியை சுட்டிக்காட்டி அவர் பேசியது, அவர் இப்படி பேசியிருப்பது ரொம்ப அருவருக்கத்தக்கதாக கூட பார்க்கப்படுகிறது. அவ்வளவு மோசமான கருத்தாக அது வந்து சேர்ந்திருக்கிறது. 10,000 பேர் கொண்ட சாதி அப்படின்னு. அப்ப இவர் முதலமைச்சர் ஆகணும்ன்ற ஒரு ஆசை இருக்கிறது. வன்னியர் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகணும். அப்ப எப்படி இருக்கணும், அந்த வன்னியர் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்படியான காலம் வருது, மக்கள் உண்மையாக ஆதரிப்பார்கள். தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்களை மக்கள் அப்படி ஆதரித்திருக்கிறார்கள். அவருடைய சாதியை கணக்கிடாமல். முதலமைச்சர் ஜெயலலிதா, தமிழ்நாடு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆன்டி பிராமணிக்கல் லேண்ட். ஆனா ஒரு பிராமின் தலைவராக அவர் வந்து சேர்றாரு. ஆனா அவரை பிராமினாவை மக்கள் பார்த்தாங்க. அவர் யாருக்கான தலைவராக மக்கள் பார்த்தாங்க? எல்லாருக்கும் அவங்க பேசுறாங்க. முக்குளத்தோருக்கும் அவங்க பேசுவாங்க, கவுண்டருக்கும் அவங்க பேசுவாங்க, எல்லாருக்கும் அவங்க பேசுவாங்கப்பா அப்படின்ற இடத்துல இருந்து ஆதரிச்சாங்க. அதே ஜெயலலிதா 10,000 பேர் கொண்ட சாதிக்கு நான் அமைச்சர் பதவி கொடுப்பதான்னு சொல்லியிருந்தா மக்கள் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. சீமானிக்கே மக்கள் ஓட்டளிக்க மாட்டாங்க, மக்கள் புறக்கணிக்கிறாங்க. அதே அடிப்படையில தான் ராமதாசும் இப்போது புறக்கணிக்கப்படுகிறார். ஊருக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற சாதிகளை இவர் ஐசோலேட் பண்ணல, தன்னோட சாதிக்காரங்களை மற்ற சாதியில இருந்து ஐசோலேட் பண்றாரு. ஊருக்குள் தீவுகளை உருவாக்குகிறார், சேரிகளை பிளவுபடுத்துகிறார். இந்த வேலைகளை எல்லாம் ராமதாஸ் அவர்கள் செய்கிறார்ன்றதுதான் வருத்தத்துக்குரியது. அவருக்கு இது நன்றாக தெரியும், புரிந்து கொள்வாருன்னு நான் நம்புறேன். நன்றி. நன்றி.